Hi friends, welcome back to Kapilatam. So இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா நார்மல் பிக்சரை வந்து நம்ம எப்படி வெக்டர் பிக்சராக மாற்றுறது. வெக்டர்னா ஷேடோ பிக்சரை எப்படி மாற்றுறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இன்றைக்கி நான் பண்ண போகிற பிக்சர் யாரோடது பார்த்தீங்கன்னா நம்ம சசிகலா மேடமோட பிக்சரை தான் நான் இப்போ வந்து வெக்டராக மாற்ற போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து என்ன ஆப்பை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் Autodesk sketchbook ஆப்பை நான் யூஸ் பண்ணுறேன். அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் த வாக். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரை இம்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பிடிச்சமான பிக்சரை ஃபஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணி அதை வந்து ஹரிசாண்டலாக இல்லை வெர்டிக்கலாக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அதை மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பென் ஸ்டூல் எடுத்துங்க. பென் ஸ்டூலில் எவ்வளோ சைஸ் வேணுமோ திக்னஸ் அந்த சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கலரும் சூஸ் பண்ணிக்க. நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கேன். இப்போது அந்த பிக்சருக்கு மேலேயே நீங்கள் வரையணும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த பிக்சருக்கு மேலே ஒரு லேயரை நீங்கள் டூப்ளிகேட் லேயர் ஒன்று வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து அந்த அவுட்புட் நல்லா வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே அந்த பென் ஸ்டூலை வச்சு நீங்கள் வரையணும் பிளாக் கலரில். இதேமாதிரி நீங்கள் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்லுன்னு ஒரு ஐக்கான் இருக்கும் அந்த செட்டிங்ஸில். அதுக்குள்ளே போய்ட்டு அந்த கலர் ஃபில்லை வச்சு நீங்கள் பிளாக் கலரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபில் பண்ணணும். நம்ம சின்ன வயசில் வந்து பெயிண்ட் சாஃப்ட்வேரில் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே டெக்னிக் தான் இதில். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கலர் ஃபில்லை வச்சு நீங்கள் அதை பிளாக் ஃபுல்லாக கலர் பண்ணணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைன் போடும்போது ஒரு லைன் வந்து இன்னொரு லைனோட கனெக்டிவிட்டி ஆனால் தான் நீங்கள் கலர் ஃபில் பண்ண முடியும். கனெக்ட் ஆகலைன்னா உங்களால் ஃபில் பண்ண முடியாது. ஃபில் பண்ணிங்கன்னா ஃபுல் பிக்சரும் பிளாக்காக மாறிடும். இதை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அவுட்லைன்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி இருக்க பேக் சைடு இருக்க அந்த பிக்சரோட ஐக்கானை வந்து நீங்கள் ஹிண்ட்டு கொடுத்துருங்க. அந்த ஐக்கான் இருக்கும், அது ஹிண்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் மறைஞ்சிடும். அதுக்கப்புறமா இருக்கிற அந்த லைன் பிக்சரில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பிக்சராக வந்து நீங்கள் ஒவ்வொரு கேப்லேயும் வந்து நீங்கள் பிளாக் கலர் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஃபைனலாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வெக்டர் இமேஜ் கிடச்சிரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.